மீனத்துல பிறந்திருக்கிறீங்க. முதல்ல லக்னாதிபதி தசை, லக்ன 10க்கு அதிபதி குரு, குரு தசை உபயாதிபதி என்றதால் தனித்திருக்கலாம். ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பார், இருந்தாலும் பரவாயில்ல, தனித்த குருவம் நன்மைதான். கூடுதலாக செவ்வாயினுடைய தொடர்பு, சந்திர தொடர்பு மிகப்பெரிய யோகம். அடுத்ததாக புதனுடைய தொடர்பு. செவ்வாய் சந்திரன் புதன் தொடர்புகள் இருக்கும்போது குரு தசை யோகம், தனித்த குருவும் யோக தசையாக செயல்படுவார். இப்போது குரு தசை யோக தசை, அதே குரு வலி இருந்துட்டார்னா குரு தசை அவயோக தசை. 12, 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி தசை எப்பொழுது யோகம்? சனி தசை மறைவுபாவ அதிபதியா வரார், இன்வெஸ்ட்மெண்ட் வியூக வணிகத்தை சொல்றாரு. அப்ப சனி தசை தனித்து வலுக்க கூடாது. கூடுதலாக குருவோட ஸ்தான பலத்தை பெறுவது, செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பெறுவது, அல்லது புதனோடு ஸ்தான பலம். குரு செவ்வாய் புதனோடு ஸ்தான பலத்தை பெற்ற சனி இந்த சனி தசை யோகம் பண்ண செய்யும். சனி குரு செவ்வாய் புத தொடர்புல இருந்தா மீன லக்னத்திற்கு சனி தசை யோக தசை. 2, 9க்கு அதிபதி, 2, 9ஆம் அதிபதியான செவ்வாய் தசை எப்பொழுது யோகம்? செவ்வாய் தசை. பொதுவாக இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபத்தியம் வரார், தனித்து வலுக்கலாம். இருந்தாலும் கூடுதல் சிறப்பாக குரு சந்திரனுடைய தொடர்பிலே இருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். குரு சந்திரன் இதுல ஒரு எஸ்பெஷலி இதுல சூரியனை எடுத்துக்கொள்ளலாம், நல்ல வேலை பதவி அதிகாரம் கொடுக்கும். எனினும் குரு சந்திரனே முதன்மையான பொருளாதார வேலை, அதாவது பெரும் அதிர்ஷ்டங்களை செவ்வாய் தசை செய்யும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். தனித்து வலுப்பது யோகம், தனித்தே செவ்வாய் இருப்பது மீன லக்னத்திற்கு யோகம். 3, 6, 3ஆம் இடம் 8ஆம் இடம், இது நிறைய பேருக்கு கேள்வி. சுக்கிர தசை எப்ப நன்மை செய்யும்? சுக்கிர தசை இதுதான் நிறைய கேள்வி. மீன லக்னத்துல ஜனனை சிட்டாலே அப்பாயின்மெண்ட்ல சுக்கிர தசை வரப்போகுது, சுக்கிர புத்தி வரப்போகுதுனாலே இந்த கேள்வி இருக்கும். சுக்கிரன்னா தனித்தே வலுக்க கூடாது. ஆனா இந்த சுக்கிர தசை பெரும் மனத்துக்கு இருக்கும், பெரு செல்வத்துக்கு இருக்கும், பெரு புகழை இருக்கும். ஆனா தனித்து வலுக்கவே கூடாது. தனித்து வலுக்காமல் புதன் ஸ்தான பலம், செவ்வாய் ஸ்தான பலம், சந்திரன் ஸ்தான பலத்தோட இந்த சுக்கிரனை தொடர்பு கொண்டு சுக்கிர தசை நடக்குதுன்னா யோக தசை. புதன் செவ்வாய் சந்திரன் கிரேவேல ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று தசைனா சுக்கிர தசை பெரும் யோக தசை. சுக்கிர தசையில் அதிர்ஷ்டம் சனியை எடுத்துக்கலாம், முதன்மையான அதிர்ஷ்டம் இந்த கிரகங்கள். 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் புதன் தனித்து ஒழுக்க கூடாது. புதன் தசை புதன் தனித்து ஒழுக்க கூடாது. புதன் ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் அவயோக காரகம், கொஞ்சம் பார்ட்னரோட கருத்து முரண்பாடுகள் இருக்கும். இருந்தால் செவ்வாய் சந்திரன் தொடர்புகள்ல இருப்பது மிகப்பெரிய யோகம். குருவோட பார்வை செவ்வாய் சந்திர குரு தொடர்புகள்ல இருக்கு. இதுல புதன் தசை நடக்க போதுன்னா புதன் தசை யோக தசையாக அமைச்சு கொடுக்கும். சந்திர தசை எப்பொழுது யோக தசையாக மாறும்? சந்திர தசை சந்திரனை பொறுத்த வரைக்கும் தனித்தே இருக்கலாம். சந்திரன் தசை தனித்த சந்திரனுமே யோகம் தான். தனித்த சந்திரன் எங்க இருந்தாலும் யோகம். நீசம்பராமம் மட்டும் இருக்கணும். நீசம்பராமன் யோகம். குரு செவ்வாய் பௌர்ணமி தினங்கள்ல பிறக்கிறது மிகப்பெரிய யோகம். பௌர்ணமி அமாவாசை என்றாலும் சூரியனுக்கு ஸ்தான பலம் நிகழ்வது அல்லது சந்திரனுக்கு நிகழ்வது. குரு செவ்வாய் சூரிய தொடர்புல சந்திர தசை யோகம். சந்திரன் தனித்து இருந்தாலுமே யோகம். 6ஆம் அதிபதியான சூரிய தசை எப்பொழுது யோகம்? சூரிய தசை சூரியனை பொறுத்த வரைக்கும் தனியாக வலுப்பது யோகம் அல்ல. 6ஆம் இடம் என்ற ருணரோகத்தை பெறுவதனால் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. ஆனால் இந்த சூரியன் குருவோட தொடர்புல இருக்கிறார், புதனோட தொடர்புல இருக்கிறார். பௌர்ணமி அமாவாசை அமைகள் செவ்வாய், குரு புதன் சந்திர செவ்வாய் இதுல ஏதேனும் ஒரு கிரக தொடர்புகளோடு அமர்ந்து இந்த 4 கிரகங்களில் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று சூரிய தசை நடக்குமாயின் மீன லக்னத்துல பிறந்தவருக்கு சூரிய தசை யோக தசை. நான் இந்த பதிவுல முழுக்க 12 லக்னத்திற்கும் யோக மகாதசை என்ற டைப்ல எல்லா கிரகங்களுமே எப்பொழுது யோகம் செய்கிற சூட்சமத்தை பற்றி பார்த்தோம். சோ சுய ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்தை இதை பொருத்தி பார்த்துக்கலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.